Standard English book, Unit 4, Poem, The Ant and the Cricket, adapted from Aesop's Fables. Adapted அப்படின்னா பெறப்பட்ட பகுதி. ஈசோஃபில்ஸ் ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் இருந்து எடுக்கப்பட்டது. ஃபேபிள் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி தட் டீச்சர்ஸ் அஸ் அ மாரல் லெசன். ஃபேபிள் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய கதைகள், பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி என்ன டீச் பண்ணுதுன்னா, நமக்கு மாரல் கதைகளை, நீதி கதைகள், நீதி போதனையை டீச் பண்ணுது. ஈசோஃபில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இதில் 6th நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலி அந்த கேரக்டர்ஸ்லாம், ஃபேபிள்ஸில் வர கேரக்டர்ஸ்லாம் அனிமல்ஸாக இருக்கும். மிருகங்களை வச்சு உங்களுக்கு ஒரு மாரல் லெசனை சொல்லியிருப்பாங்க. In this poem, The Ant and the Cricket teaches us the importance of hard work and planning. இதோட தீம் என்னென்னா, இந்த போயம் நமக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங், ஹார்ட் ஒர்க் மற்றும் பிளானிங்கோட முக்கியத்துவத்தை இந்த போயம் சொல்லி கொடுக்குது. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங், எது பண்ணாலும் நம்ம கடின உழைப்போடு சேர்த்து பிளானிங்கும் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது. Let's get into the poem first. A silly young cricket accustomed to sing. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது சில பேர் கிராஸ் ஹோப்பர், த ஆண்ட் அண்ட் த கிராஸ் ஹோப்பர்னு படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் கிரிக்கெட்டுங்கிறது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாச்சை, பிளாக் கலரில் பாச்சைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது பாருங்கள், இட்ஸ் ப்ரௌன் கலரில் ஒரு பிளாக் இன்செக்ட். இது ரிலேட்டட் டு கிராஸ் ஹோப்பர் பட் வித் ஷார்ட்டர் லெக்ஸ். கிராஸ் ஹோப்பருக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதோட கால்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பூச்சி தட் ப்ரொடியூஸ் அ ஷார்ட் லவுட் சவுண்ட்ஸ் பை ரப்பிங் இட்ஸ் விங்ஸ் டுகெதர். அதோட ரெக்கைகளை தேய்ப்பதன் மூலமாக ஒலிகளை எழுப்பக்கூடிய அந்த சிறிய பூச்சி பாச்சை கிரிக்கெட். அதுதான் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்னு நமக்கு இங்கே பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. லெசனில், கிவன் லெசனில் பாருங்கள். அந்த சில்லியான கிரிக்கெட் என்ன செய்யுதுன்னா, அக்கஸ்டம்டு, யூஸ்டு டு சிங், எப்பொழுதுமே என்ன செய்யும், பாடிக்கிட்டே இருக்குமா. சிங் ஸ்ப்ரிங், ரைம் ஸ்கீம் பாருங்கள், ஏஏ. எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங், எப்பொழுதுமே பாடிட்டு இருக்கோம். த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். எப்பப்பெல்லாம் அது பாடும்னா, வார்மாக கதகதப்பாக இருக்கிற காலங்களில், சன்னி மந்த்ஸ் வெயில் காலங்களில், கேனா கிளாடான சம்மரில், அண்ட் ஸ்ப்ரிங் எல்லா சீசன்லேயும் ஆக மொத்தத்தில் பாடிக்கிட்டு இருக்கு எக்ஸப்ட் வின்டர். பிகேன் டு கம்ப்ளைண்ட், ஒரு நாள் என்னாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. when he found that at home his cupboard was empty and winter was come. அது கபோர்ட், வீட்டுக்கு போய் பார்த்தா அது வீட்டில் எதுவுமே இல்லை, கபோர்டு ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. வின்டரும் வந்துருச்சு, குளிர்காலமும் வந்துருச்சு. அந்த சமயத்தில் பாட்டு பாடிட்டு இருந்த அந்த சில்லி யங் கிரிக்கெட் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சிங் ஸ்ப்ரிங் ஹோம் கம் பிபி. ரைம் ஸ்கீம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட், நாட் அ ஃப்ளவர் குட் ஹீ சி, நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. குட் ஹீங்கிறது இந்த இடத்துல என்னது, அந்த கிரிக்கெட்டை சொல்கிறாங்க. நாட் அ க்ரம், ஒரு பீஸ் ஆஃப் ப்ரெட்டு கூட கிடைக்கல. ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட், எங்கே போய் பார்த்தாலும் என்ன இருக்குது, ஸ்னோ பனி மூடி இருக்குது, ஒரு ஃப்ளவர் கூட அதால் பார்க்க முடியல. நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ, மரத்தில் அந்த பனிக்காலத்தில் என்ன செய்ய முடியல, ஒரு இலைகளை கூட அந்த கிரிக்கெட்டால், பாச்சையால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆத்தர் சொல்கிறாங்க. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு கிரிக்கெட் அதை பற்றி அதுக்கிட்டே சொல்லிக்குது. ரிட்டோரிக்கல் கொஸ்டின், அதாவது பதிலை எதிர்பார்க்காத கேட்குற கேள்வி. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ, அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபமைன் மேட் போல்டு. பை ஸ்டார்வேஷன் அண்ட், கடைசியில் என்ன ஆகுது, ஸ்டார்வேஷன் பட்னி கிடக்கு, பசி பஞ்சம் வந்துருச்சு. மேட் போல்டு, அதனால் அது போல்டாகிடுச்சு. என்ன ஆகுது, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. எங்கே பார்த்தாலும் என்ன ஆகுது, வெட்டாக இருக்குது, ஈரம், தண்ணி பனி சொட்டிகிட்டு இருக்கு. ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு, எல்லாமே அந்த குளிரால் நடுங்கிட்டு இருக்கு. அவே ஹி செட் ஆஃப் டு எ மிசரி ஆண்ட், போல்டாக தைரியம் பயணம் பண்ணுது, எங்கே போகுது, டு எ மிசர்லி ஆண்ட். மிசரியில் மிசர்லி அப்படிங்கிறது இங்கே கிளாசரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
மிசர்லி அப்படின்னா ஸ்டிஞ்சி அன்ஜெனரஸ். அந்த ஆண்ட் வந்து எப்படிப்பட்ட ஆண்ட்டு? க்ரம்புனா அப்படியே க்ளாசரி அக்கஸ்டம்டுன்னா நம்ம பார்த்துட்டோம். டு பி யூஸ்டு டு எப்போ பார்த்தாலும். கேனா கிளாட் ஜாய்ஃபுல் மகிழ்ச்சி. க்ரம்புனா பீஸ் ஆஃப் பிரெட். ஃபமைன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட்டு பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. மிசர்லினா ஸ்டிஞ்சி ரொம்ப கஞ்சித்தனமான. அன்ஜெனரஸ் ஜெனரஸ்னால் கொடுக்கக்கூடிய. அன்ஜெனரஸ்னால் கொடுக்காத, ரொம்ப கஞ்சித்தனமான அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அதுக்கிட்ட போய் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மிசர்லி ant to see if to keep him alive he would grant. to see if பார்க்கலாம், to keep him alive எப்படியாவது நம்மளை உயிரோடு அது காப்பாற்றுமா, he would grant ஏதாவது கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து என்ன செய்யுது இந்த ஆண்ட் வந்து இந்த கிரிக்கெட் வந்து அந்த ஆண்ட்டுங்க கிட்ட போகுது. him shelter from rain and mouthful of grain. he wished only to borrow, he would repay it tomorrow. him shelter from rain அதாவது அந்த ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு, ரெயின்லேருந்து மழை போல் அந்த இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் அந்த ஆண்ட்டுக்கிட்ட போய் கேட்குது. அண்ட் mouthful of grain. he wished only to borrow, he would repay it tomorrow. அது என்ன, கடன் வாங்க போகுது. he wished only to borrow எப்படியாவது அதுக்கிட்டேருந்து கடன் வாங்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கிரெயின், ஏதாவது ஒரு உணவுப் பொருள். he would repay it tomorrow நாளைக்கு எப்படியாவது நம்ம திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது ஆத்தர் டோனில் அவர் சொல்கிறாங்க. நாளைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் ஆண்ட்டிக்கிட்ட போய் கடன் கேட்குது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங்கில் சம்மரில் எப்படி பாட்டு பாடிட்டு ஹாப்பியாக உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த பிக்சரை. அந்த பாட்டு பாடின கையோடு போய் லாஸ்ட்டில் என்னது, வின்டர் சீசனில் அந்த ஸ்கார்ஃப்லாம் கட்டிக்கிட்டு கடைசியில் யார்கிட்ட போய் நிற்கிது, ஆண்ட்டுங்க கிட்ட போய் நிற்கிது. உருவத்தில் இதை விட சின்னதுங்க, கிரெயின் ஏதாவது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிது கிரிக்கெட் கடன் வாங்க. இஃப் நாட் ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. இஃப் நாட் அப்படி இல்லைன்னா, அதுங்க கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த பட்னியில் துயரத்தில் அது இறந்து போயிடும் அந்த கிரிக்கெட் வந்து. சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட் என்ன சொல்லுது, ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா பாச்சைக்கிட்ட, ஐம் யூர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்டு, நான் உன்னுடைய சேவகன், வேலைக்காரன், உன்னோட ஃப்ரெண்டும் கூட. பட் வி ஆன்ஸ், ஆனால் ஒரு ட்விஸ்ட் வைக்குது. பட் வி ஆன்ஸ் நாங்கள், நெவர் பாரோ வி நெவர் லெண்டு வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம், கடன் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், ஆனால் நல்ல தேனான குரலில் இனிமையாக பேசுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட் சொல்லு, டிட் யூ லே எனிதிங் பை when the weather was warm? quoth the cricket, not I. என்ன கேட்குது, பட் டியர் கிரிக்கெட் சொல்லு, நீ ஏதாவது சேர்த்து வச்சியா, when the weather was warm, வெதர் வார்மாக இருக்கும்போது, அதாவது உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது, வாய்ப்புகள் கிடைக்கும்போது, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது சேர்த்து வச்சியா சாப்பாடு அப்படின்னு இந்த ஆண்ட் என்ன பண்ணுது, கிரிக்கெட் கிட்ட கேட்குது. அந்த குவாத்னா ஓல்டன் இங்கிலீஷில் செட்டுன்னு அர்த்தம். குவாத் அப்படின்னா என்னது, செட். இது வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கும் ஐ, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீட் வருது இல்லையா, அதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணுவாங்க சிங்குலருக்கு. குவாத் த கிரிக்கெட் நாட் ஐ, இல்லை அப்படின்னு சொல்லுது, நாட் ஐ. நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், அது சொல்லுது பாருங்கள். அதுக்கு ரீசனு, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ sang டே அண்ட் நைட், for all nature looked gay, for all nature looked gay, you sang, sir you say, if for all nature looked gay, you sang, sir you say அப்படின்னு ஆண்ட் கேட்குது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், அந்த கிரிக்கெட் சொல்லுது, என்னோடய ஹார்ட் வந்து லைட்டாக ஹாப்பியாக இருந்ததுனால டே அண்ட் நைட் நான் பாடிக்கிட்டே இருந்துட்டேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, கேனா கிளாட், ஜாய்ஃபுல்லாக இருந்ததுனால, நேச்சர் ஜாய்ஃபுல்லாக இருந்ததுனால நான் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே, அதை சொல்லி முடிச்சதும் யூ சாங் சார் யூ சே, பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட் வந்து லாஸ்ட் லைனில் கேட்குது. கோ தென் சேஸ் த ஆண்ட், அப்போனா போ, அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே, சம்மரில் பாட்டு பண்ணில, இப்போ டான்ஸ் ஆடி வின்டரை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி என்ன செஞ்சிருச்சு, இந்த ஆண்ட் வந்து பேசி விட்டுடுச்சு. கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே,
Thus ending, he hastily lifted the wicket. Thus ending, he hastily lifted the wicket, and out of the door turned the poor little cricket. லாஸ்ட்டில் இந்த மாதிரி அதோட அந்த கிரிக்கெட்டை அந்த இதை என்ன செஞ்சிருச்சு, எண்டில் இந்த மாதிரி பேசி அதை சமாளிச்சிருச்சிங்க ஆண்ட். அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அதனால் இது ரொம்ப துயரமாக என்ன செஞ்சிருச்சு, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருச்சு ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணோட. ஃபாக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள். மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இதை வந்து ஒரு ஃபேபிள், ஒரு மாரல் ஸ்டோரி அனிமல்ஸை வச்சு, ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, ஆனால் இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? ஃபேபிள்னால் என்னென்னு பார்த்தோம், ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி, மாரல் லெசனோட டீச் பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரியமான வழி வழியாக வரக்கூடிய கதைன்னு சொல்லலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். Folks call this a fable. I will warrant it true. Some crickets have 4 legs and some have 2. லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சில கிரிக்கெட்ஸ்க்கு 4 கால் இருக்கும், ஏன்னா 4 கால் இருக்கும்னு எதுக்கு சொல்கிறாங்க, அதுங்க தத்தி போகுது இல்லையா. சம் ஹாவ் 2. ஏன் சம் ஹாவ் 2ன்னு சொல்கிறாங்க, ஏன்னா பெக் பண்ணுது இல்லையா சில பேர். நாட் ஆல் த கிரிக்கெட்ஸ், நாட் ஆல் த பீப்புள் வேஸ்ட் டைம். பட் சில பேர் என்ன செய்கிறாங்க, டைமை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, சில பேர் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க இது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் இந்த நோட்டோட முடிக்கிறாங்க. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அப்படின்னா அவங்களோட சொந்த கால்களில் நிற்கிறாங்க. அண்ட் சம் ஹேவ் 2. சில கிரிக்கெட்டுக்கு வந்து என்னது 2, அவங்களுடைய சொந்த காலில் இல்லாமல் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெக் பண்ணுற பிக்சர் இருக்குது பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே பார்ப்போம். Aesop's Fables is a collection of fables credited to Aesop. ஈசோப் அப்படிங்கிறவருக்கு இது கிரெடிட் ஆகுது இந்த ஃபேபிள்ஸ்லாம். இதில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ், ஒரு கதை மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி கலெக்ஷனாக இருக்குது. அது என்னென்னா, ஸ்லேவ் அண்ட் ஸ்டோரி டெல்லர் பிலீவ் டு ஹாவ் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் க்ரீஸ். அதாவது என்ன நம்பப்படுது அப்படின்னா, ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையும் ஒரு ஸ்டோரி டெல்லர், கதை சொல்கிறவரும் ஏன்ஷியன்ட் க்ரீஸ் பழங்காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுது. பிட்வீன் 620 and 564 பிஃபோர் கிறிஸ்டியன் எரா BCE அப்படின்னு நம்பப்படுது. தீஸ் ஃபேபிள்ஸ் பிகம் பாப்புலர். இது பாப்புலர் ஆச்சு வென் தே இமர்ஜ் இன் பிரிண்ட். இதை வந்து பிரிண்ட் வடிவத்தில், வரி வடிவத்தில் அச்சிடும்போது இது ஃபேமஸ் ஆகிடுச்சு. Several stories are attributed to Aesop even today. இந்த காலத்துலேயும், அதாவது இப்போ ஏடி நடக்குது, பிஃபோர் கிறிஸ்டியன் எரா, அப்போயே என்ன ஆயிடுச்சு, அப்போ உள்ள ஸ்டோரிஸ் இப்போயே பிரிண்ட் ஆகி இப்போயும் இன்றைக்கும் கூட ஃபேமஸாக இருக்குது, பாப்புலராக இருக்குது. Several stories are attributed to Aesop even today. The process of inclusion is continuous and new stories are being added. இது இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்காங்க, இதில் வந்து நிறைய கம்மி பண்ணல, இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, நியூ ஸ்டோரிஸும் ஆட் ஆகுது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஈசப்ஸ் ஃபேபிள்ஸ் வேர் அமாங் த ஏர்லியஸ்ட் புக்ஸ் டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜ். இந்த ஈசப் ஃபேபிள்ஸுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ஏர்லியஸ்ட் புக்ஸில் இன்னும் நிறைய லாங்குவேஜஸில் பிரிண்ட் ஆகிக்கிட்டே வருகிறது. அதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க. இதுலேருந்து மாரலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஹேஸ்டிலி அப்படின்னா ஹரிட்லி, அவசரமாக பார்த்தோம் இல்லையா. குவாத்னா என்னது, செட், ஓல்டு இங்கிலீஷ் யூசேஜ், ஃபஸ்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போடப்படுறது. வாரண்ட்னா கேரண்டி, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கொஷின் கொடுத்துட்டு கேட்குறாங்க, வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட் என்ன பண்ணுது, பாடிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாடிட்டு இருக்கு, சம்மர்லேயும் வின்டர்லேயும், சம்மர்லேயும் ஸ்ப்ரிங்லேயும், சன்னி மந்த்ஸில். சீசன்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சம்மர், ஸ்ப்ரிங், சன்னி மந்த், வார்ம் சீசன், சம்மரும் ஸ்ப்ரிங்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிகான் டு கம்ப்ளைண்ட். இது பாருங்கள், வாட் டஸ் ஹீ ரெஃபர் டு த கிரிக்கெட். அடுத்து, ஒய் வாஸ் இஸ் கபோர்ட் எம்டி, ஏன்னா he didn't save anything for the future when the sun is warm. Next பாருங்க, not a crumb to be found on a snow covered. What could not he find on the ground? Not a crumb, ஒரு piece of bread கூட கிடைக்கல. Why was the ground covered with snow? Because it is winter.
நெக்ஸ்ட்டு அட்லாஸ் பை வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு? கிரிக்கெட்டுக்கு திடீர்னு அந்த போல்டாக தைரியம் வந்துருச்சு. எதனால்? ஏன்னா அது ஸ்டார்வேஷன் பஞ்சத்தில் அதுக்கு பசியும் பஞ்சத்துலேயும் அதுக்கு தைரியம் வந்திருக்கு. அந்த வெட்டில் ட்ரெம்பிளிங் கோல்டில். ஒய் டிட் த கிரிக்கெட் ட்ரிப் அண்ட் ட்ரெம்பிள்? டியூ டு அதுக்கிட்ட ஷெல்டர் கிடையாது, வீடும் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹி விஷ் டு ஒன்லி டு பாரோ, ஹி வுட் ரீபே இட் டுமாரோ. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். பாரோ, டுமாரோ. ஏ. நெக்ஸ்ட்டு கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். ரைமிங் வேர்ட்ஸ் இதில் நிறைய போயமில் சொல்லியிருக்காங்க. லைட்டு, நைட்டு, கே, சே, இதெல்லாம் சம் ஆஃப் த ரைமிங் வேர்ட்ஸ். கே, சே, இங்கெல்லாம் பாருங்கள். கே, சே, ரெயின், கிரெயின், ஆண்ட், கிராண்ட், எல்லாம் அட் த எண்ட் ஆஃப் த இது ரைமிங் வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். 5th ஒன். whom did the cricket want to meet? why? The cricket want to meet the ant to borrow from it some grain, தானியங்கள் ஏதாவது. what would keep him alive? என்ன அதை உயிரோட வைக்கும்னா, அது ஏதாவது கொடுத்ததுன்னா, சாப்பிட கொடுத்ததுன்னா அது உயிரோட வைக்கும். ஷெல்டர், தங்கிறதுக்கு இடம் கொடுத்ததுன்னா. நெக்ஸ்ட் பாருங்கள். why do you think ants never borrow nor lend? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஃப்ரம் ஆர் ஆன்சர். ஏன்னா ஆன்ஸ் ரொம்ப சின்ன உயிரினமாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அது என்ன வச்சுக்குது? இட்ஸ் சேவிங் ஃபார் த ஃப்யூச்சர். ஸோ அதனால் அது பாரோ பண்ணுறது இல்லை. இட் கான்ட் லெண்ட், கடன் வாங்குறதும் இல்லை. ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டு ஹூம்? இஆர்சி பாருங்கள் எந்த லைன்ஸ். பட் வி ants never borrow, it is said by ant. to whomனா to the cricket. நெக்ஸ்ட் பாருங்கள். who does I refer to? not I refer to cricket. what was the nature of the cricket? how do you know? nature of the cricket வந்து very not lazy, enjoying the season but not aware of tomorrow, அந்த மாதிரியான கைண்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். thus ending he hastily lifted the wicket. the ant refused to help the cricket. why? ஏன் அப்படின்னா ஹாஸ்டிலி வேகமாக அது இது பண்ணிட்டு போயிடுச்சு. ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்டிலி ஹரிட்லி லிஃப்டட் த விக்கெட். ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் கேன், அதால் முடியும் போது இட் இஸ் நாட் ஒர்க்கிங், அதனால் அது போயிடுச்சு. எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன். அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அதனால் ஹெல்ப் மறுக்கப்பட்டதுனால இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் த ஸ்பாட். நெக்ஸ்ட் இதை பாருங்கள். பேஸ்ட் ஆன் யோர் ரைம் ஸ்கீம் பார்த்துட்டோம். லைட், நைட், கே, சே, மென்ஷன் த ரைம். பேஸ்ட் ஆன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட் த சம்மர் யூஸிங் த phrases given below. this narrative poem இது. the poet brings out the idea that is essential for every creature. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இது அத்தியாவசியம். he conveys this message to the readers through a story of என்னது? fables. just a fable மூலயமா என்ன செய்கிறாரு? through a story of an ant and a cricket. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு the ant spent all its summer saving என்ன சேவ் பண்ணுது? ant spend all some grains, saving some grains. நெக்ஸ்ட் பாருங்கள். third one. the cricket dash happily in the summer. happily சம்மரில் என்ன பண்ணுது? sings and dances. sings தான், ஆனால் டான்ஸ் ஆடலை. அது வந்து ஆண்ட் தான் சொல்லுது வின்டரை டான்ஸ் பண்ணி அனுப்பிவிடுன்னு. ஆல் இட்ஸ் த கிரிக்கெட் வந்து என்ன செய்யுது? டான்ஸ் அண்ட் சிங்ஸ். ஹி டேஷ் எனி திங் ஃபார் த வின்டர். எதுவுமே அது என்ன செய்யலை? சேர்த்து வைக்கல. he doesn't save the work பாருங்க. he doesn't save happy. he doesn't save anything for the winter. when winter comes he is worried. அப்போ தான் கவலைப்படுது. his dash is empty. அதுக்கு என்ன ஆன்சர்? his cupboard is empty.
ஹிஸ் கபோர்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஹிஸ் கிச்சன் கபோர்ட்னு இங்கே கொடுத்துருக்காங்க. His kitchen cupboard is empty. So he seeks the help of the ant to have dash and dash to stay. Dash and dash to stay na என்னது? A warm place. Warm place. Warm place to stay. இங்கே இருக்கு பாருங்க. Warm place. Warm place and warm place to stay. The cricket was even prepared to repay it in future. நான் அப்புறம் தந்துடுறேன் ஃபியூச்சர் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆனால் கூட the ant made it clear that ants never borrow. He also inquired that cricket if it had saved anything when the other was fine. The cricket answered that it had sung day and night enjoying the pleasant nature. Enjoying the pleasant nature. The ant threw the cricket out and stated in a stern voice. ரொம்ப திடமான stated in a stern voice it should dance in the winter season too. In his concluding lines, the poet affirms that this is not dash, but it is true. This is not another. This is not, but it is true and applicable to human beings also. இது யாருக்கும் applicable தான் இது. Human beings-க்கும் applicable தான் இது. This is not. This is applicable to human beings also. This is not only to cricket but is true and this is not animalsக்கு மட்டும் கிடையாது, but it is true and applicable to human beings also அப்படிங்கிற நோட்டோட இதை முடிச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் ஈச் ஆஃப் த கொஷின்ஸ், பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. கான்ட்ராஸ்ட் இது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரீட் அண்ட் என்ஜாயில் ஒரு போம் அழகாக கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். சிட்டி மவுஸ் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் எக்ஸ்சேஞ்ச் விசிட். இது வந்து சிட்டி மவுஸ், கண்ட்ரி மவுஸ். சிட்டி மவுஸ் அண்ட் த கண்ட்ரி மவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இது அங்கே போகுது, இது கண்ட்ரிக்கு போகுது, இது சிட்டிக்கு போகுது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெல்தி சிட்டி மவுஸ் ஒன்ஸ் கேம். ஒரு தடவை வந்து ஒரு ரிச்சான ஒரு சிட்டி மவுஸ் வந்து ஒரு தடவை வந்தது. டு வியூ ஹிஸ் கண்ட்ரி கசின்ஸ் கிளட்டர். அதோட கசினை பார்க்குறதுக்காக கிராமத்துக்கு வந்திருக்கு வீட்டுக்கு. He stayed for lunch but all they ate were sandwiches of peanut butter. லஞ்சுக்கு ஸ்டே பண்ணியிருக்கு அந்த வெல்தி சிட்டி மவுஸு. ஆனால் என்ன சாப்பிட்டுச்சுன்னா சாண்ட்விச் தான், பீனட் பட்டரை வச்சுக்கிட்டு சாப்பிடுதுங்க. யூ கால் தட் லஞ்ச் த ரிச் மவுஸ் செட். இதுதான் லஞ்சா அப்படின்னு ரிச் மவுஸ் கேட்குது. கால் திஸ் அ ஹவுஸ். ஹி லாஃப்ட் வித் லீ. கிண்டலாக கேட்குது, இதா வீடு அப்படின்னு. கம் இன் டு டவுன் டு நைட் ஹீ செட். இன்றைக்கி டவுனுக்கு வா. ஸ்டெப் அப் அ நாச் அண்ட் விசிட் மீ. என்னை வந்து பாரு. ஸோ they went to a house with walls of stone and garden screen. ஸோ அதனால் ரெண்டும் போயிருக்கு. வித் வால்ஸ் ஆஃப், அங்கே பார்த்தா ஸ்டோனால் காம்பவுண்ட்லாம் வச்சு கார்டன்லாம் க்ரீனாக இருக்கு. அண்ட் சூன் வேர் ஈட்டிங் ஸ்டீக்ஸ் அண்ட் சாப்ஸ் அண்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் குசைன். குசன் பெட் எல்லாமே இருக்குது. அண்ட் சூன் வேர் ஈட்டிங் ஸ்டீக்ஸ் அண்ட் சாப்ஸ், என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் கிடைக்குது. திஸ் இஸ் த லைஃப் செட் கண்ட்ரி மவுஸ். இதுதான் வாழ்க்கை சொர்க்கம் அப்படின்னு கண்ட்ரி மவுஸ் சொல்லுது. ஐ ஹாவ் பீன் அ பம்கின் லாங் இனஃப். Then suddenly 4 dogs burst in with masters shouting loud and gruff. Look out, the city cousin screamed. இந்த மாதிரி இருக்கும்போது சடனாக ஒரு டாக்ஸ் வந்து குலைக்கிற சத்தம் கேட்குது. அப்போ மாஸ்டர் வந்து ஒரு டாகோட மாஸ்டர் கத்திட்டு வர்றாரு சத்தமாக. அப்போ சிட்டி கசின் வந்து கத்துது. என்ன சொல்லுதுன்னா லுக் அவுட் அண்ட் டோவ் இன்டு எ பேக் ஆஃப் கோல். மறைஞ்சு ஓடி ஒளிஞ்சுக்குது. த கண்ட்ரி மவுஸ் லீப்டு டு த ஃப்ளோர். அப்போ ஃப்ளோர்லேருந்து எட்டி பார்க்குது. அண்ட் ரேன் லைக் லைட்னிங் டவுன் அ ஹோல். ஒரு மின்னல் வேகத்தில் என்ன ஆகுது, ஒரு ஹோலில் போய் ஒளிஞ்சிக்குது. அண்ட் நெவர் ஸ்டாப்டு அன்டில் ஹி கேம் பேக் டு ஹிஸ் பீஸ்ஃபுல் கண்ட்ரி டோர். அங்கே பிடிச்ச ஓட்டம் தான் லாஸ்ட்டில் அதோட பீஸ்ஃபுல்லான கிராமத்துக்கு டோரில் வந்து வீட்டுக்கு வந்துச்சு. என்எஃப் ஹி செட் ஆஃப் சிட்டி லைஃப். சிட்டி லைஃப் போதும். இட்ஸ் கிரேட் பட் நாட் ஒர்த் டைங் ஃபார். இட்ஸ் கிரேட் பரவாயில்ல, பட் நாட் ஒர்த் டைங் ஃபார். நல்லா தான் இருந்தது சிட்டி லைஃப், பட் ஆனால் சாகிற அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. அதனால் நான் நிம்மதியாக அங்கேயே இருந்துக்கிறேன். மாரல் என்னன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த். மன நிம்மதி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன செய்யணும், நிம்மதியாக இருக்கணும். நாட் த மணி. மணி டசன்ட் மேட்டர், பட் த திங் இஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் த மேட்டர். தேங்க்யூ. வித் திஸ் we will meet you in next class. Thank you friends. Subscribe and comment.